தென்னிந்திய மக்களை வானவர்கள் என்றழைப்பதற்கு பதிலாக வேண்டுமென்றே வானரங்கள் என்று இழிவாக அழைத்து சமஸ்கிருத ராமாயணத்தில் குரங்குகள் என்றே சித்தரித்தான் யூத பிராமணன். தங்களது முன்னோர்களான ராம லட்சுமணனுக்கு உதவிய தென்னிந்திய மனிதர்களை ஏன் குரங்குகள் என்று வர்ணிக்க வேண்டும்? அதுதான் யூத புத்தி என்பது. தனக்கு உதவும் மக்களை கூட இழிவுபடுத்தி அல்ப சந்தோஷம் தேடுவான் யூதன். அதோடு தாங்கள் மட்டுமே கடவுளின் பிள்ளைகள், மற்ற மனிதரெல்லாம் கோயிம், அதாவது ஆடு மாடுகள் என்ற கருத்து யூதர்களின் வேத புத்தகங்களிலும் காணப்படும் அடிப்படை கருத்து. பொதுவாக மற்ற மனிதர்களை ஆடு மாடுகளாக பார்த்த யூதர்கள் தம்மையும் விட அறிவிலும் பண்பாட்டிலும் கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து விளங்கிய தமிழர்களை அளவற்ற பொறாமையால் வானரங்கள் என்று இழிவாக அழைத்து ஆனந்தமடைந்தது வியப்பல்லவே. எனவே வாலி, சுக்ரீவன், அனுமான் ஆகியவர்களின் சமூகம் மனித சமூகமே